அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்றது எங்கே ஆரம்பிக்குது, அது எங்கே முடிவடைகிறது, இதை பற்றின ஒரு சிறிய புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நாம் செய்வதை தவிர்த்துக்கலாம். நிறைய துன்பங்கள் ஏற்படுவது நாம் தவிர்த்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் என்பது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது குழந்தை பருவத்திலிருந்து குழந்தை பிறந்து அது அழுக ஆரம்பிக்கும் போதிலிருந்து இந்த தேவை என்பது ஆரம்பமாயிருது. குழந்தை அழுகுது, அம்மா பால் கொடுக்குறாங்க, குழந்தை அதனுடைய பசியை அடக்குது. இந்த பசி என்பது தான் ஒரு மனிதனின் முதல் தேவை. முதல்ல அதோட தேவை என்பது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இதெல்லாம் என்கிட்ட இருந்தால் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு வயதிலையும் அவர்கள் ஆசைப்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆசைகள் என்பது அத்தியாவசியமா அனாவசியமா அப்படின்ற 2 பகுதிகளாக பிரித்து அதை ஆராய்ந்து அத்தியாவசியமானதை அடைவதற்கு முற்பட்டும் அனாவசியத்தை ஒதுக்குறதுக்கு முற்பட்டும் மனிதர்கள் ஆரம்ப காலங்கள்தொட்டே வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை என்பது இருக்காது. அவர்களின் தேவைக்கு அதிகமாக அவர்கள் எதையும் யோசிக்க மாட்டார்கள். எப்பொழுது தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஒரு தேவையற்ற ஒன்றை தேவைன்னு நினச்சி சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பொழுதுதான் மனிதனுடைய தேவை என்பது ஆசையாக உருவெடுக்கிறது. இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள மாதிரி நான் ஏன் இல்லை, அவங்களை விட அதிகமாக மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அவங்கள விட நான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தன்னுடைய ஆசை பேராசையாக உருவெடுத்து அதன் பின்னால் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தன்னால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது எந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரும் இவர்களிடம் இந்த ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அவரவர்களுக்கு தேவை என்ன இருக்குதோ அதற்கேற்றமான பொருட்கள் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. ஒருத்தங்க கிட்ட அவங்களுடைய தேவைக்காக ஒரு பொருள் இருக்குது, ஆனால் ஒருவர் அவருக்கு தேவையே இல்லாட்டினாலும் அதை வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு அதனால் ஒரு பெருமை ஏற்படும், சமுதாயத்தில் நம்ம எல்லோரும் ஒரு உயர்நிலையில் மதிப்பார்கள் அப்படின்னு ஒரு போலியான ஒரு எண்ணங்களையும் ஒரு போலி கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த பேராசை என்னும் குழியில் விழத் துவங்குகிறார்கள். இந்த பேராசை என்பதை அத்தியாவசியமானது அனாவசியமானது என்று பிரிக்க கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. தான் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ
அதெல்லாம் அத்தியாவசியமானதே அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். எது அத்தியாவசியம்? 3 நேரம் சாப்பிடணும். எதுக்காக சாப்பிடணும்? தன்னுடைய உடல் எப்பொழுதும் சக்தி உள்ளதாக இருக்கணும். தொடர்ந்து அவர்கள் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதற்காக அவர்களுக்கு இந்த உணவு என்பது தேவைப்படுது. உடை, இந்த உடை என்பது எதற்காக தேவைப்படுகிறது? இதையும் இப்போ மானத்தை காட்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய உடல் அவயங்களை மறைத்து கொள்வதற்காக ஒரு உடை அணிகிறாங்க. இதுதான் அவர்களுடைய அத்தியாவசியமானது. இருக்க இடம், இயற்கை சீற்றங்களிலிருந்து தங்களின் உடலை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். ஒரு பாதுகாப்பான இருப்பிடமாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய தேவை. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது. ஆனால் இன்று உணவு என்பதை அதையும் தேவை என்பதை விடுத்து ஆசை என்பதுக்கு போய் அது பேராசையாகி எங்கேயோ போய் நிற்குது. இந்த உடை தன் அவயங்களை மறைப்பதற்கு, உடல் அவயங்களை மறைப்பதற்காக போய் அழகு, தன்னை பெருமைப்படும் விதமாக அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நான் கவர்ச்சிகரமாக தெரிய வேண்டும், அடுத்தவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், அடுத்தவர்கள் என்னை மதிக்க வேண்டும், இப்படின்றதுக்காக ஒரு பேராசையை அவர்களுடைய தேவையாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருக்க இடம், இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு இருப்பிடம் வேண்டும். அதை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பெரிய பெரிய வீடுகளாக கட்டி நாங்கள் வாழணும், நான் அதுக்குள்ளே எல்லா வசதிகளும் எனக்கு வேணும், நான் அப்படி இருக்கணும், இவ்வளோ என்னை இந்த வீட்டை பார்த்தோன்னே நான் பெரிய ஆள் அப்படின்றது எல்லாரும் என்னைய மதிக்கணும். இதெல்லாமே போலியான பிம்பங்கள், இதெல்லாமே போலியானவை, இதெல்லாமே அத்தியாவசியம் இல்லாமல் அனாவசியமான விஷயங்கள். இந்த உண்மையை எப்பொழுது ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவர்களுடைய தேவை மிகவும் குறைவாகி விடுகிறது. இந்த உண்மையை எப்பொழுது ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்பொழுது அவர்களுடைய தேவையின் அளவு குறைந்து முடிவுக்கு வருகிறது. ஏன் மனுஷன் அதிகமான பொருள் சேர்க்கணும்னு நினைக்கிறான், அதிகமான செல்வத்தை சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுறது. அந்த விபத்து காலங்களில் தான் இயல்பான வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தனோ, சௌகரியமாக இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், தன்னை எல்லோரும் அந்த செல்வத்தை வைத்து நம்மை மதிப்பிட வேண்டும் என்பதற்காகவும் தான் அவர்கள் இந்த தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை ஈட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் தேவை ஆசையாகவும் ஆசை பேராசையாகவும் உருவெடுக்குது. எப்பொழுது தேவை ஆசையாக ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதே மனிதன் துன்பம் என்னும் நிலையில் அவன் ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். இதை நாம் ஒரு குழந்தையோட வாழ்க்கை நிலையிலிருந்து நல்ல உன்னிப்பாக கவனிச்சோன்னா தெரியும். ஒரு குழந்தை பிறக்குது, அது அழுகுது, சாப்பாடு கிடைக்கிது, அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்குது.
எப்பொழுது ஒரு பொருள் உண்மையில் தனக்கு தேவையில்லை, தனக்கு ஆசை என்பது எப்பொழுது அதற்கு வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுகிறதோ அப்பொழுது அந்த குழந்தைக்கு துன்பம் என்பது ஆரம்பமாகிவிடுகிறது. எனவே தேவையை அத்தியாவசியம், அனாவசியம் அப்படின்னு இரண்டா பிரித்து பகுத்தாய்வு செய்ய தெரிந்த மனிதர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் நித்தியமாக மகிழ்ச்சியாகவே இருக்கும். அவர்களின் தேவை என்பது மிக குறைவாகவே இருக்கும். அவர்கள் அடுத்தவர்களை தன்னோடு எப்பயும் ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டார்கள். எனக்கு என்ன தேவை, அதுக்கு நான் இந்த வாழ்க்கை இருக்கிறேன், அவ்வளோதான். அதை விட தன் தேவைக்கு போக இருக்கிறத தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு உதவி பண்ணும் நிலைமையிலும் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுதான் உண்மையில் ஒரு மனிதனுக்கு தேவை என்பது. இதுதான் ஒரு மனிதன் தேவையை அனாவசியமான அத்தனை ஆசைகளையும், அனாவசியமான அத்தனை பேராசைகளையும் தன் வாழ்க்கையின் தேவை என்று ஓடுவதால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இழந்து, தன்னுக்கு பிரியமானவர்கள் அனைவரையும் இழந்து, மனம் வெதும்பி கஷ்டப்பட்டு ரொம்ப துயரமடைந்து தானே களைப்பாகி வெகு விரைவில் அவன் ஒரு துன்ப நிலையில் வீழ்கிறார்கள். ஸோ இதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒவ்வொரு தேவையையும் இது அத்தியாவசியமா அனாவசியமா என்று கேள்விகள் கேட்டு அதன் பின் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு நகல்வோமே. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இன்பகரமாகவே இருக்கும். இதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.